வணக்கம். இன்று பாபர் மசூதி மீண்டும் ஒரு முறை இடிக்கப்பட்டிருக்கிறது. 28 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய குற்றத்தை, ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருமே குற்றவாளி அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதல்ல என்று சொல்லி அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழலிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. தோழர்கள் ஏற்கனவே பேசியது போல நாடு முழுக்க விவசாயிகள் போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் விவசாயிகளுடைய நலனை பற்றி கவலைப்படாமல் அவர்களை தூண்டி விடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு அக்கறையே இல்லை என்று சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார், பேசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு மோசமான திட்டங்களை அமல்படுத்திய இந்த பாஜக அரசு பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, தொழிலாளர் சட்டங்களை சுருக்குவது, இப்படி பல்வேறு விஷயங்களை செய்த மோடி அரசு இன்றைக்கு கொரோனா காலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த முடக்க காலத்தில் நாடாளுமன்றத்தில் அதானிகளுக்கு, அம்பானிகளுக்கு சாதகமான சட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம், சட்டங்களை கொண்டு வந்தோம் என்று சொல்கின்ற மோடியும் அவருடைய பரிவாரங்களும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அந்த மோடிக்கு அரசுக்கு கை பொம்மையாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசு இந்த விவசாய சட்டங்களை, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்து வாக்களிக்கின்றது. நானும் ஒரு விவசாயி என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் செய்கிறார்கள். இந்த விவசாய சட்டத்தில் விவசாயிகளுக்கு நன்மை இருப்பதனால்தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆதரிக்கின்றார் என்று சொல்லி வெட்கமில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய மந்திரி சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பட்டமான குற்றம் புரிந்தவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிஏஏக்கு எதிராக போராடியவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு குற்றவாளியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் டெல்லி கலவரத்தில் குற்றத்தை தூண்டிவிட்டவர்கள் எல்லாம் சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்க, அதற்கு எதிராக பேசியவர்கள், அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள், சிஏஏக்கு எதிராக போராடியவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தோழர் கவிதா கிருஷ்ணன் உட்பட, சிபிஎம்னுடைய தோழர் பிரந்தாகர் உட்பட போராட்டக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு குற்றவாளியாக டெல்லி போலீசாராலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாஜக தமிழகத்திலே காலூன்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு மோசமான ஜாதி மதவரி விஷயங்களை தூண்டி விடுகின்ற வேலையை இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது. எதையெல்லாமே எடுத்து பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் முருகனையும் எடுத்து பார்த்தார்கள். முருகனை வைத்துக்கொண்டு முருகக் கடவுள் பிரச்சனையை கையில் எடுத்து பார்த்தார்கள். அதுவும் பலிக்கவில்லை. அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒற்றுமை பற்றி, இந்துக்கள் பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்க முயற்சிகள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் இது எதுவும் அவர்களுக்கு எடுபடாமல் போகவே அடுத்தடுத்து இன்றைக்கு பாஜக தங்கள் கட்சியிலே சமூக விரோதிகளை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு யார் கட்சிக்கு வருவார்கள் என்பது பற்றி விஷயம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம்.
அவருடைய பின்னணியை பார்க்க வேண்டியது அவசியமில்லை என்றெல்லாம் இன்றைக்கு அப்பட்டமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களை சேர்ப்போம், அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விடுதலை செய்வோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் அன்றைக்கே சொல்லிவிட்டது, அடுத்த தீர்ப்பு இதுதான் வரப்போகிறது என்று அன்றைக்கே எல்லாருக்கும் தெரியும். பாபர் மசூதி இருந்த இடத்தை, அந்த இடத்தை ராமர் கோயில் கட்டுவதற்கு வழங்கிவிட்டு வேறொரு இடத்தை அவர்களுக்கு இன்னொரு இடத்தில் கொடுக்க சொல்லிய போதே இந்த தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சீனிவாசராவினுடைய நினைவு நாளிலே ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அந்த பாஜகவை முன்னிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில நாம் அதிமுகவை தூக்கெறிவோம், அந்த ஆட்சியை தூக்கெறிவோம், பாஜகவை தமிழ்நாட்டிலே காலூன்ற விடாமல் விரட்டி அடிப்போம். செப்டம்பர் மாதம் புரட்சியாளர்களுடைய மாதம், அந்த புரட்சியாளர்களுடைய மாதத்திலே உறுதியேற்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.